கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதம் அண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய சமூகத்தில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த வேத பகுதியை அவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவண்ணமாக அவருடைய ஆவியின் ஆட்கொள்ளுதல் நம்மை கிட்டி சேரும் வண்ணமாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி இறை அருளிற்காக சற்று நேரம் இறைஞ்சி நிற்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உங்களுடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான மணித்துளிகளிலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முடியாக இந்த நேரத்தின் நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காகவும் ஆவியின் துணையை நீர் பாராட்டுவதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் சத்தியம் எங்களை ஒரு படி அண்டை கிட்டி சேர்க்க எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் பாராட்டியறலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல எல்லோருடைய சிந்தையும் ஈர்க்கப்படும் வண்ணமாக ஒரு வேத பகுதி உண்டு. கதைகளினாலும் அநேக பல தீர்க்க தரிசனங்களினாலும் தனிப்பட்ட மனிதனுடைய அனுபவங்களினாலும் நிறைந்த ஒரு வேத பகுதி தானியேலின் புத்தகம். அநேகரால் அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய நபர் தானியேல். வாட் இஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி? அவனில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை என்ன? அவன் ஞானத்திற்கும் தைரியத்திற்கும் பேர் போடவன். He is known for his unwavering commitment to God and to the truth. தேவனுக்கும் தான் அறிந்த சத்தியத்திற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன். He had a prophetic insight. அவனில் காணப்பட்ட தீர்க்க தரிசன நுண்ணறிவு, தனக்கு பிறகாக எழுப்பப்பட போகின்ற அந்த பெரிய பெரிய ராஜ்யங்களை குறித்தும் இறுதியாக அமையவிருக்க போகின்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் மிக அழகாக அவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றான். He was committed. He was competent. And he was courageous. He was committed to his call and the job assigned. அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கும் பொறுப்பிற்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். He was competent in his wisdom and in his understanding. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் ஞானத்திலும் யோசனையிலும் மற்ற எல்லாரை காட்டிலும் உயர்ந்து காணப்பட்டான். He was courageous. எந்த நிலையிலும் தான் அறிந்த சத்தியத்திற்காக, தான் பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தேவனுக்காக நிற்கக்கூடிய தைரியம் படைத்தவனாக அவன் காணப்பட்டான். இவன் தன்னுடைய ஆயுள் நாட் முழுவதும் தான் பிறந்த இடத்தில் அல்ல, அந்நிய நாட்டில், அந்நிய கரத்தில், அடிமைத்தனத்தில் வாழ்ந்தான். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அங்கும் அவன் உயர்ந்து காணப்பட்டான். 4 வேறுபட்ட ராஜாக்களிடத்தில் அவன் பணிபுரிந்தான். நேபுகத்நேசர், பெல்ஷஸ்ஸர், தரியு and கோரேஸ். அவனுடைய உயர்வுக்கு காரணத்தை வேதம் சொல்லுகின்றது. நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனத்திற்கு அவன் அர்த்தத்தை கூறிய மாத்திரத்தில் தானே அவனை உயர்ந்த ஆலோசகராக அவன் தன்னுடைய அரசில் வைத்தான், உயர்த்தப்பட்டான். பெல்ஷாத்சார் காலத்தில் கை விரலினால் சுவற்றில்
எழுதப்பட்டதற்கான அர்த்தத்தை அவன் சொல்லிய மாத்திரத்திலே அங்கு அவன் ராஜ்யத்தில் 3ஆம் நிலையை பெறும்படியான உயர்வை அவன் பெற்றான். தரியு காலத்தில் தேசம் முழுமைக்கும் 120 தேசாதிபதிகளை அவன் நியமித்து ராஜாவுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை கணக்கிட்டு அவனுக்கு சொல்லும்படியான 3 பிரதானிகளையும் அவன் நியமித்து இவை எல்லாவற்றிற்கும் மேலாக in his topest position he was kept. உயர்ந்த பொறுப்பில் அவன் வைத்தான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கோரேசினுடைய நாட்களில் யூதர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தை முடித்து அவர்கள் அந்த 70 வருடம் கழித்து தங்களுடைய தேசத்தில் போக வேண்டும் என்பதற்கான அடித்தளமிட்டவனே இந்த தானியேல். இந்த மேன்மைகள் எல்லாம் அவனுக்கு எப்படி கிடைத்தது? How was he uplifted, raised to the peak? அவனில் இருந்த ஒரு விசேஷித்த ஆவி என்று வேதம் சொல்லுகின்றது. தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனமும் 6வது அதிகாரம் 3வது வசனமும் அவனில் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அவனில் காணப்பட்ட தனித்துவம் மோடஸ் அப்பரண்டி என்று சொல்வார்கள். அவனில் காணப்பட்ட விசேஷித்த ஆவிக்கு அது காரணமாக இருந்துச்சு. தரியுவின் ஆளுகையில ராஜ்யம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். He must have been next to the king. அவனோடு பணிபுரிந்தவர்கள் அவர்களுக்கு மேலாக அவன் நிற்பதை பார்த்து அவன் மீது பொறாமை கொண்டார்கள். He was not a native of Babylon. He was a captive of Babylon. அவன் பாபிலோன் தேசத்தை சார்ந்தவன் அல்ல. அந்த பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் இங்கு எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றானே என்ற பொறாமை. And they were trying to attack him. அவனில் காணப்பட்ட அந்த தனித்துவத்தை குற்றப்படுத்துவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். What is his modus operandi? என்ன தனித்துவம் அவனில் காணப்பட்டது? அவன் தேவனுக்காகவும் அவன் அறிந்த சத்தியத்திற்காகவும் அவன் உறுதியாக தரித்து நின்றான். And his personal relationship with the Lord, his prayerful life, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆவி ஆனவர் அவனை வழி நடத்தினார். He was controlled by the Spirit of the Lord. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவனை குற்றப்படுத்த யாதொரு குற்றமும் அவனில் காண முடியாத நிலையில் அவருடைய வாழ்க்கையில் அவன் எப்படியாக இருக்கின்றானோ அதை அவர்கள் வைத்து குற்றம் காண முற்பட்டார்கள். வேற எந்த நிலையிலும் அவனிடத்தில் குற்றம் காண முடியவில்லை. He was clean-handed, much obedient to the king. He was loved by the people. ஒரு குறையும் அவர்களால் காண முடியவில்லை. ஆகவே அவர்கள் அவனுடைய தனி தேவனை பற்றிய வேத விஷயத்தில், தேவனை பற்றிய வேத விஷயம் என்றால் என்ன? தேவனை பற்றிய வேத விஷயம் என்றால் ஆங்கிலத்தில் அந்த அந்த வார்த்தைக்கு அந்த வாக்கியத்திற்கு என்ன ஒரு என்ன அங்கு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது?
தேவனை பற்றிய வேத விஷயம் என்றால் concerning the law of his God. தேவனை பற்றிய வேத விஷயம் என்றால் என்ன? concerning the law of his God. சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கு வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திற்கு ஆங்கில வேதாகமத்தில் என்ன பார்க்கிறோம்? His delight is in the law of the Lord. In his law he meditates day and night. தேவனை பற்றிய வேத விஷயம் என்றால் the law of God, தேவனுடைய திருச்சட்டம், தேவனுடைய கற்பனை. The law of God is his commandments. என்ன சொல்லுகிறது? என்னென்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த இடத்தில் தானியேல் தேவனை வைத்திருந்தானோ அந்த இடத்தில் ராஜாவை அவர்கள் வைக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள். எந்த இடத்தில் தேவனை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வணக்கத்திற்குரியவராக வைத்து பார்த்து கொண்டிருந்தானோ அந்த இடத்தில் ராஜாவை வைத்து பார்த்து அவன் தவறும் பட்சத்தில் அவனை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதே அனுபவத்தை தான் தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் தேவனுடைய இடத்தில் தன்னை வைத்து பார்த்தல். அந்த 3 எபிரேய வாலிபர்கள் இடத்துல தன்னை வணங்கும்படியாக அவன் என்ன செய்கின்றான்? கட்டளை இடுகின்றான். அதே நிலையில் இங்கு தரியுவின் நாட்களில் தானியேலுக்கு மறுபடியும் ஏற்படுகின்றது. தேவனை தானியேல் வைத்து தேவனாக பார்க்கக்கூடிய இடத்துல அங்கு ராஜாவை வைத்து பார்க்கும்படியான ஒரு முகாந்திரத்தை they were making the plot against Daniel. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வைக்கப்பட வேண்டிய இடத்துல தான் என்று சொன்னதோ அந்த தரிவுக்கு இப்பொழுது சந்தோஷமாயிடுச்சு. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல என்னை வைக்கும்படியாக இவர்கள் ஒரு தாக்கீதை கேட்கின்றார்களே, ஒரு சட்டத்தை ஏற்றும்படியாக கேட்கின்றார்களே, சரி ஒத்துக்கொள்ளுகின்றான். 7வது வசனம் 6வது அதிகாரம் என்ன சொல்லுகின்றது? உம்மை தவிர இந்த தேசத்தில் எவனும் எந்த தேவனாகிலும் எந்த மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்திற்காகவும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. இதை சட்டமாக நீர் மாற்றும். அதற்கான அந்த ஒப்புதலை, உம்முடைய கையெழுத்தை, உம்முடைய முத்திரையை பதியும். அதற்கான தண்டனையையும் அவர்கள் அதோடு சேர்த்து கொடுக்கிறாங்க. சட்டத்தையும் ஏற்றி அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை. என்ன தண்டனை? லைஃப் சென்டென்ஸ். லைஃப் சென்டென்ஸ், ஆயுள் தண்டனை என்பதுதான் உயர்ந்தபட்ச தண்டனை. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகின்றால், அவனுடைய ஆயுள் சடுதியில் செல்ல வேண்டும். போட்ட மாத்திரத்தில் அவர்கள் தண்டனையை அவனுக்கு கொடுத்த மாத்திரத்தில். அப்படி என்றால் அவன் அந்த காலத்தில் இருந்த உயர்ந்தபட்ச தண்டனை எதுவென்றால் சிங்கக்கவியில் போடுவது. கோரமான மரணத்தை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டும் என்பதற்காக கொடிய கெச்சிக்கிற பசியோடு இருக்கக்கூடிய அந்த மிருகத்திற்கு இரையாக கொடுக்கப்பட வேண்டும். கதற கதற துடிதுடித்து அவன் சாகும் வண்ணமாக அந்த மரணம் இருக்க வேண்டும் என்பதற்காக சிங்கக்கவி என்று சொல்லக்கூடிய
அந்த தண்டனையை அவர்கள் செயல்படுத்த நினைத்தார்கள். சாத்தான் அட்டாக் பண்ண இடம் அவரது கற்பனைகள். அதன் மூலம் தேவன் பெறக்கூடிய அந்த தொழுகையை, அதன் மூலம் தேவன் பெறக்கூடிய அந்த வணக்கத்தை தான் வாஞ்சித்து நின்றான். எதை வைத்து தானியேலை பிடிக்க வகை தேடினார்களோ அதை தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாக கொண்டிருந்தான், வழக்கமாக வைத்திருந்தான். ராஜா சட்டம் பிறப்பித்துட்டார். He has given his signature. He has given his consent. He has given his seal of authority. இந்த அதிகாரத்தில் 10வது வசனம் என்ன சொல்கிறது? தானியேலோ வென்றால் அந்த சட்டத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டு விட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே அவன் சென்று தன்னுடைய மேல் அறையிலே எருசலேமிற்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தடவை 3 வேளை தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக அவன் முழங்காற்படியிட்டு ஜெபித்தான். சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது என்பதை அறிந்த பிறகு அந்த சட்டத்திற்கான மரண தண்டனையை அவன் அது எவ்வளவு கொடூரம் என்பதை தெரிந்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டிற்குள்ளாக சென்று அவருடைய அந்த மேலறைக்கு சென்று அந்த பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக தன்னுடைய சிரத்தை அவன் ஏறெடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படியாக அவன் ஒரு நாளும் 3 முறை அந்த ஜெபத்தை ஏறெடுப்பானோ அதே முறையில் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சட்டம் வந்துருச்சு. இப்போ அவன் வழக்கத்தின்படியே 3 தடவை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகு ஒரு மனிதன் தேவனை தவிர்த்து ராஜாவை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற சட்டம் வந்த பிறகு அவன் என்ன செய்கிறான்? ஒரு காரியத்தை அவன் அங்கு எக்ஸ்ட்ரா செய்கிறான். அவன் பயப்படாமல் இன்னொரு காரியத்தை அவன் என்ன செய்யறான்? அதிகப்படியாக செய்கின்றான். என்ன காரியம்? அந்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் ஜெபித்து ஸ்தோத்தரித்தான். He praised God. மரணம் தனக்கு முன்னதாக வைக்கப்பட்ட பொழுதும் தன்னுடைய வழக்கத்தை தேவனுக்குத்தான் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய அந்த ஆராதனையை, வணக்கத்தை அவன் மாற்றிக்கொள்ளாமல் அவன் கூடுதலாக ஒரு காரியத்தை செய்தான். அது என்னவென்றால் praising God. தேவனை அவன் துதித்தான். தேவனை ஸ்தோத்தரிப்பது பொதுவாக, தேவனை துதிப்பது பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும் உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்க வேண்டால் ஒரு நன்மையை அவருடைய திருக்கரத்தில் இருந்து பெற்ற பிறகு செய்யக்கூடிய ஒன்று என்று நினைத்துட்டு இருக்கோம். இந்த தானியேலுடைய அனுபவம் என்ன சொல்கின்றது? தேவன் நமக்கு பாராட்டக்கூடிய நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, இக்கட்டான அனுபவங்களின் வாயிலாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான் அந்த துதி. எப்படியாக பவுலுடைய அனுபவத்திலோ சீலாவுடைய அனுபவத்திலோ அந்த தொழுமரத்தில் அவர்களை கட்டி தொங்க விட்ட பொழுது அவர்கள் பாடி துதித்தார்கள். இக்கட்டான அனுபவங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தானியேலின் அனுபவம் என்ன சொல்கிறது? இக்கட்டான வேளைகளில் நம்முடைய தேவனுடைய பாதங்களில் நாம் இன்னும் கிட்டி சேர வேண்டும், துதித்தலோடு கிட்டி சேர வேண்டும். அப்பதான் சாத்தான் வெக்கிட்டு திரும்பி ஓடுவான். தேவனுக்கு பிரியமானவர்களே, தானியேலுக்கு முன்னதாக 2 விதமான சட்டங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு சட்டம் மனுஷனால் எழுதப்பட்டு அவனுடைய அதிகாரத்தினாலும் ஆளுமையினாலும் அதை காட்டும் வண்ணமாக அது கையெழுத்திடப்பட்டிருந்துச்சு. மனிதனால்
மனிதனால் வகுக்கப்பட்ட சட்டம் ஒரு புறம், மற்றொரு புறத்தில் தேவன் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதின மற்றொரு சட்டம். தன்னுடைய முத்திரையை அவர் அதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம், கற்பனை. ஒன்று மனிதன் வகுத்த சட்டம், இன்னொன்று தேவன் வகுத்த சட்டம். இந்த இரண்டு சட்டங்களுமே யாரை வணங்க வேண்டும் என்பதையும் யாரை வணங்கக்கூடாது என்பதையும் அது சொல்லுகின்றது. ஒன்று மனிதன் அமைத்த சட்டம், மற்றொன்று தேவன் வகுத்த சட்டம். இரண்டுமே யார் அவற்றை கொடுத்தவர் என்பதற்காக அதிகாரபூர்வமான அவர்களது கையொப்பம் இடப்பட்ட சட்டங்களாக இருந்துச்சு. இதுலயே மனுஷன் யாரு இந்த மனித சட்டத்தை ஏற்படுத்தினானோ அந்த மனிதன் தன்னுடைய உயரிய அதிகாரத்திலிருந்து அவன் கையொப்பம் இடுகின்றான். இதிலும் இந்த தேவனுடைய சட்டத்திலும் யார் அதை எழுதி கொடுத்தாரோ அவர் அதில் கையொப்பம் இடுகின்றார். இந்த இரண்டிலுமே கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை. என்ன தண்டனை? மரண தண்டனை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மேதோபர்ஷிய ராஜ்யத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி அதில் தன்னுடைய கையெழுத்தை இட்டு முத்திரை பதித்து விட்டார் என்றால் அந்த சட்டத்தை அந்த ராஜாவே மீற முடியாது. மாறா பிரமாணமாக அது மாறி போய்விடும். அவனுடைய கையெழுத்து அவ்வளவு தூரத்திற்கு வல்லமையானது. காரணம், அந்த சட்டத்தில் அவன் தன்னுடைய கையொப்பத்தை கொடுத்து விடுகின்றான். He gives his consent of seal of authority. அந்த கையெழுத்து வல்லமையானது. ஏன் அந்த கையெழுத்து வல்லமையானது? அந்த கையெழுத்துல 3 காரியங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. ஒன்று பெயர், நேம். இரண்டாவது ஆளுகைக்கு உட்பட்ட இடம், டெரிட்டரி. மூன்றாவது டைட்டில், அவனுடைய பட்டம். இங்கே மேதோபர்ஷிய ராஜாவாகிய தரியின் காலத்துல இந்த சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது அவனுடைய பேர் இருந்துச்சு, தரியு. டெரிட்டரி, மேதோபர்ஷிய ராஜ்யம். டைட்டில், 120 நாடுகளை உள்ளடக்கிய மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தினுடைய மன்னன் என்ற டைட்டில். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கேனனைட் கல்ச்சரையும் லாங்குவேஜையும் படிப்பதற்காக ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. யுகாரி ஆஃப் கேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. அது வடக்கு சீரியாவில் அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதுல பல 100 கிளே டேப்லெட்ஸ் எடுத்தார்கள். கன்னிமண்ணாலான அந்த பலகைகளை அவர்கள் எடுத்தார்கள், கண்டுபிடித்தார்கள். அந்த களிமண் பலகைகளில் 2 பக்கங்களிலும் எழுதப்பட்டிருந்துச்சு. அதுல முத்திரை ஒன்று இருந்துச்சு. அந்த முத்திரை ஒரு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவினுடைய முத்திரை. அது அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய ராஜ்யத்திற்கு எழுதப்பட்ட ஒரு வாசகம், சட்டம். அந்த கிளே டேப்லெட்டுக்கு மையத்தில், அந்த களிமண்ணினால் ஆன அந்த எழுதப்பட்ட அந்த பலகையின் மத்தியில், மையத்தில் என்ன இருந்துச்சு? முத்திரை காணப்பட்டது. அந்த முத்திரை எதை தாங்கி இருந்துச்சு? the name, the territory and the title. அதை எழுதக்கூடிய நபருடைய பெயர், அவன் ஆளுமை செய்யக்கூடிய இடம், அவனுடைய மேன்மை தங்கிய பட்டம். இது மூன்றாவது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்த இதை போன்று, அந்த கிளே டேப்லெட்டை போன்று அதே சமகாலத்தில், அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஸ்டோன் டேப்லெட்ஸ் அங்கு அதிகமாக காணப்பட்டுச்சு.
ஸ்டோன் டேப்லெட். இந்த ஸ்டோன் டேப்லெட்டை குறித்து வேதம் அழகாக பேசுகின்றது. என்ன? உபாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்றது? நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் 2 பலகைகளிலே எழுதினார். யாத்ராகமம் 32:15-16 சொல்லுது, மலையை இருந்து மோசே கீழே இறங்கி வரும்பொழுது அவன் தன்னுடைய கரங்களில் 2 கற்பலகைகளை அவன் சுமந்து வந்தான். அவைகளில் 2 பகுதியிலும் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலுமாக எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த பலகையில் தேவனால் வணையப்பட்டு அவைகளில் பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டவைகளாக இருந்தது. அது தேவனால் தான் எழுதப்பட்டுச்சு என்பதை உறுதி செய்வதற்கு அதில் முத்திரை இருந்துச்சு. அந்த முத்திரை அந்த 10 கற்பனைகளுக்கு நடுவாக இருந்துச்சு. எப்படியாக அந்த சமகாலத்தில் அந்த களிமண் பலகைகளை எழுதினார்களோ, எழுதிய அந்த முத்திரையை நடுவிலே வைத்தார்களோ, அதே போன்று இந்த கற்பனை பலகைகளிலும் எழுதப்பட்ட அந்த கற்பனை பலகையில மத்தியில அது யாருடைய கற்பனை, யார் கொடுத்த கற்பனை, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய ஆளுமைக்குட்பட்ட இடம் என்ன, அவருடைய புகழ்ச்சி என்ன என்பதை முத்திரையாக அங்கு பதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 10 கற்பனைகளுக்கு நடுவில் என்ன போடப்பட்டிருச்சு? இந்த மிடில் ஆஃப் த டேப்லெட். எரேபிய மொழியில கற்பனைகளை எழுத்து வாரியாக பிரித்து 10 கற்பனையில் அந்த எழுத்துக்கள் அனைத்தையும் ஒரு நேர்கோட்டில் வச்சு முன்னிருந்தும் பின்னிருந்தும் அதை எண்ணிக்கொண்டே வந்தால் அந்த எழுத்துக்களின் நடுவே இருக்கக்கூடிய ஒரு பதம் என்ன தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆச்சரிக்க நினைப்பாயாக என்ற வார்த்தைகள். யார் எழுதுறது? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவன் எழுதுவது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய பெயர், அவர் ஆளுமை செய்யக்கூடிய இடம், அவரது மகத்துவமான பட்டா, இந்த 3ம் வேதத்தில் வேற எந்த இடத்துல ஒரே நிலையில் ஒரே இடத்தில் வருவதல்ல. பெயர், ஆளுமை செய்யக்கூடிய இடம், அவரது வினோதமான பட்டம், இந்த 3ம் ஒன்றாக வரக்கூடிய ஒரே இடம் இந்த கற்பனைகளுக்கு அடுத்த இடம்தான். யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல பெயர், அந்த கற்பனைகளை யார் எழுதினாரோ அவருடைய பெயர் கர்த்தர். அவர் ஆளுமை செய்யக்கூடிய இடம் the territory, வானம், பூமி, சமுத்திரங்கள். அவருடைய விசேஷமான டைட்டில் சிருஷ்டிகர், கிரியேட்டர். பெயர் இருக்கு, ஆளுமை செய்யக்கூடிய இடம் இருக்கு, அவருடைய டைட்டில் சிருஷ்டிகர், கிரியேட்டர். வெளிப்படுத்தும் புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்துல அங்கு பெயர் இருக்கு, தேவன். டெரிட்டரி, வானமும் பூமியும் சமுத்திரங்களும். டைட்டில் சிருஷ்டிகர்த்தா. வேதத்தில் கற்பனையில் மாத்திரமே முத்திரையில் காணப்படக்கூடிய 3 காரியங்கள் காணப்படுகின்றது. பெயரு, டெரிட்டரி, நேம் அண்ட் டைட்டில். இங்கு இந்த தானியேலுக்கு விரோதமான எழுப்பப்பட்ட அந்த சட்டத்திலும், மேதோ பெர்ஷிய ராஜ்யத்தின் அந்த சட்டத்திலும் 3ம் காணப்படுகின்றது. பெயர் யார் அதை கொடுத்தா? தரியு. டெரிட்டரி, மேதிய பெர்ஷிய ராஜ்யம். டைட்டில், மாறாத சட்டத்திற்கு உரியவன். அதே போல் 10 கற்பனைகளுக்கு மாத்திரமே இந்த 3 அடையாளங்களும் காணப்படுகின்றது. தேவனுக்கு அடுத்த உண்மையான தொழுகைக்கு அடுத்த காரியங்களில் தேவன் எவற்றையெல்லாம் கூறினாரோ அதையே சாத்தானும் கூறி எதை
பரலோகத்தில் அவன் எதிர்பார்த்து அங்கிருந்து தள்ளப்பட்டானோ அதை அவன் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய சட்டம், மனித கரத்தினால் எழுப்பப்படுகின்ற சட்டம். என்ன சட்டம்? என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதைத்தான் அவனை எதிர்பார்க்கிறான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு எதை தன்னுடைய கோபாக்கிரியாக வைத்திருக்கின்றாரோ அந்த மரணத்தையும் தான் அவன் என்ன செய்யறான்? தனக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவன் என்ன செய்யறான்? அந்த மரணத்தை தண்டனையாக கொடுக்கின்றான். மனிதன் பாராட்டக்கூடிய தண்டனை கொடூரமானது. எபிரேய வாலிபர்களுக்கு அக்கினி சூளை 3 பேரை தூக்கி நிறுத்தினாங்க. எரிகிற அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகரிக்க செய்து அவர்களை அங்கு புள்ளே போட்டார்கள். தானியேலுக்கு பாராட்டிய அந்த தண்டனை சிங்க கவி, கொடூரமான மரண தண்டனைகள். மனிதன் பாராட்டக்கூடிய தண்டனை கொடூரமானது. அது எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானது. தேவனுடைய இடைப்படுதல் ஏற்படும் பொழுது கர்த்தராவே தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக அவர்களுக்கு இடைப்படும் பொழுது தானியேலை அவர் சிங்கக்கபியிலிருந்து தப்புவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற எபிரேய வாலிபர்களை அந்த சூளையில் இருந்து அவர் என்ன செய்தார்? விடுவித்தார். எனக்கு பிரியமானவர்களே, சத்துருவாகிய சாத்தான் கொண்டு வரக்கூடிய இந்த மரணமானது, அந்த மரணத்தை சந்திப்பதற்கு உரிய நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்றாலும் இங்கு தேவன் என்ன சொல்றாரு? நீ எனக்காக நிற்கும் பொழுது, சத்தியத்துக்காக நிற்கும் போது, என்னுடைய நாமத்திற்காக நிற்கும் பொழுது அவன் உனக்கு செய்ய கொடுக்கக்கூடிய அந்த மரண தண்டனை வழியாக நீ கடந்து செல்லும் பொழுதும் கூட உன்னை நான் விடுவிப்பேன். அப்படியே நீ மரித்து போனாலும் அதை ஒரு நித்திரையாக நான் மாற்றி போடுவேன். என்னுடைய குமாரனுடைய மரணத்தை கொண்டு. ஆனால் தேவன் பாராட்டக்கூடிய தண்டனை எப்படிப்பட்டது தெரியுமா? நித்தியத்திற்கு அடுத்தது உயிர்த்தெழுதல் இல்லாத மரணம். அது நித்தியத்திற்கு அடுத்த மரணம். அது இந்த மரணத்தில் இருந்து யாரும் யாரையும் தப்புவிக்க முடியாதே. காரணம், எந்த தேவன் இருக்க வேண்டிய இடத்துல சாத்தான் தன்னை வைத்து தேவனுடைய வணக்கத்தை தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில தேவனுடைய பிள்ளைகள் தனக்கு அந்த வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற சட்டத்தையும் திட்டத்தையும் அவன் கொண்டு வருவான் என்றால் தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாத்தானை தேவன் என்ன செய்வாரோ தன்னுடைய கோபாக்கினியின் மூலமாக அவர் என்ன செய்வாரு? அடித்து போடுவார். நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். அப்படி அவனே நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கு பிரியமாக அவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய பிள்ளைகளை அவன் எப்படி காப்பாற்ற முடியும்? He himself will face the death eternal. தானியேலுக்கு முன்பாக இருந்த இரு வேறுபட்ட சட்டங்கள், மனிதனின் மாறாத பிரமாணம், so called unchangeable law, மனிதனின் மாறாத பிரமாணம், தேவனில் மாற்றப்பட முடியாத பிரமாணம். மனிதனால் எழுப்பப்பட்ட சட்டத்தில் கையெழுத்து மாத்திரம் ராஜாவினால் இடப்பட்டுச்சு. தரிவு அவர்கள் எழுதி கொண்டு வந்த அந்த தாக்கீதில் கையெழுத்து மாத்திரம் போட்டா. மனிதனால் எழுதப்பட்ட அந்த பிரமாணத்தில் ராஜாவின் ஆளுமை எப்படிப்பட்டது என்று அது கூறுகின்றது. தேவனுடைய இந்த பிரமாணத்தில் தேவன் கையெழுத்து போடவில்லை, தேவனே அதை எழுதி கொடுக்கின்றார். மனிதன் கையெழுத்து போட்டு கீழ்ப்படிபடியாக வற்புறுத்தக்கூடிய அந்த சட்டத்தில்
தேவனுக்கு பிரியமானவர்களே, பயம் இருந்துச்சு. தேவன் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தில் தேவனுடைய அன்பு, அவருடைய குணாதிசயம், மனிதனுடைய சட்டம், தேவனுடைய சட்டம் இரண்டுமே கீழ்ப்படிதலுக்கு மையமாக, அடிப்படையாக வைக்கப்பட்டவைகள். ஒன்று பயந்து கீழ்ப்படியும்படியாக, தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படியும்படியாக வகுக்கப்பட்டது மனுஷனால். மற்றொன்று அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படியக்கூடியது. நீ என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை நீ என்ன செய்ய? கைக்கொள். He is not making it as compulsory. நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால், it shows his character. God's law is not merely a set of rules, but a revelation of his character. பிரமாணம் என்பது கட்டளையினுடைய தொகுப்பல்ல, அவரது குணாதிசயத்தினுடைய வெளிப்பாடு. The heart of law is something. கற்பனையின் மையத்தில் அமையக்கூடியது என்று, கற்பனையுடைய இருதயமாக தேவனால் பார்க்கப்படுவது எது? கற்பனையுடைய முக்கியமான ஒன்றாக பரலோகத்தினால் நமக்கு சொல்லப்படுவது எது? முத்திரை. கற்பனைகளை கொடுத்தவர், கற்பனைகளை கொடுத்தவர் என்ற முத்திரை பதிக்கப்பட்ட ஒன்று. It is nothing but the Sabbath. ஓய்வு நாள். That is a seal of God, seal that has been given in the commandments. தேவனுடைய பிரமாணம் என்று சொல்வதற்கு முத்திரையாக வைக்கப்பட்டதுதான் இந்த ஓய்வு நாள் பிரமாணம். சிருஷ்டிப்பின் ஞாபகமாக